where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. பாமகவிலிருந்து விரைவில் நல்ல செய்தி வரும் என நம்புவதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பா தான் இருக்கிறார் ஐயா. அதனால நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் நேற்று காலையில் இங்கே வந்தாரு. முதல் நாள் நைட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தைலாபுரத்துல இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள் என்ன கேளுங்க. இதை பத்தி எல்லாம் சொல்லி செய்தி பெருசாக்காதீங்க. இது கட்சியில் நடக்கிற சிலதெல்லாம் இல்ல கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில பேசுறதே தவறு, பேசக்கூடாது. இது கட்சிக்குள்ள இருக்கிறது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமா அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால நான் எதிர்பார்க்கறது எல்லாரும் எதிர்பார்க்க, நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையா வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்குன்னு எதிர்பார்த்தவரை மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல, அதை சிந்திக்கல. அதனால அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்திச்சது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அடுத்த கட்டமாக வேகமா நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கையோட இருக்கோம். சரியான முறையில் பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறா. அதாவது டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் தண்டிக்கிறதுக்கு மறுத்துட்டார மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? அதாவது ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. வெளியில இப்படி செய்தி பரப்பி விட்டா எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுபடுத்துறதுக்காக சொல்ற செய்தியை தவிர எப்படி பேசாம இருக்க முடியும்? பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா? பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு, அறிகுறி இருக்கு, நல்ல செய்தியா 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுதான் சொன்னாரு, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே, பேசுறாங்க. நீங்க எங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து பாக்குறாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பாக்குறாங்க. மருத்துவர் ஐயாகிட்ட கட்சி அல்லாத ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க, ஐயா மேல விசுவாசமா இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, தொலைபேசியில் பேசுறாங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா பண்ணுங்க, உங்க கட்சி பலமான கட்சி, இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு. நான் அது கூட என்ன பேசுறாரு கேட்ட, ஒன்னும் இல்லை மணி, மரியாதை நிமித்தம் வந்து பாக்குறேன், பேசுறேன், நீ ஒரு மூத்த தலைவர், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு. அந்த நெருக்கடியே பாமக கூட்டணிக்காக நோக்கி அவங்க வந்திருக்காங்களா? இல்ல அதெல்லாம் இப்ப நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப யாருடன் சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்ப அதை பத்தி பேசல, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. அவரு 40 நிமிஷம் பேசினாரு. ஆனா அவர் இறுகிய முகத்தோட தான் வெளில போனாரு. அது எப்படி? நீங்க எப்பவுமே செய்தியில சந்திப்பு இருக்கும். அவர் வந்து இங்க சந்திச்சாரா அதே செய்தியில சந்திப்பாரு. ஆனா இப்ப ஒரு இறுகிய முகத்தோட போயிருக்காரு. அதாவது இல்ல ஒரு எப்பவுமே ஒரு முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வற்புறுத்துறதுனால சந்திக்கிறதுனால இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு அந்த பக்கம் நானும் உங்க கண்ணல படாது போகணும்னு தான் நினைச்சு துரத்துறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல நானே சொல்லக்கூடாது. இல்ல அதாவது நான் சார்ந்து இருக்கிற கட்சி, எங்க கட்சி பிரச்சனை எப்படி பொது வெளியில பேசலாமா? பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பா தான் இருக்கிறார் ஐயா. அதனால நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. தைலாபுர இல்லத்தில் இன்றும் பாமகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பான சந்திப்பு நிகழ்ந்த நிலையில் அதில் பங்கேற்ற பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். வதந்திகளை நம்ப வேண்டாம், ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது, பாமகவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக பேசியிருக்கிறார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.